தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மிக குறைவான எண்ணிக்கையிலேயே உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மிக குறைவான எண்ணிக்கையிலேயே உள்ளதால் தமிழகத்தில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மிகவும் குறைவான நிலையில் உள்ளதால் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முகக்கவசம் அணிய வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். ஜெயிலானி, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மிகவும் குறைவு என்றும் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என்றும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். கொரோனா பாதிப்பு என்பது கடந்த 2020ஆம் ஆண்டு 2 ஆண்டுகள் கொரோனா பாதிப்பு தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கியது. தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் கொரோனா பாதிப்பில் சிக்கி தவித்தனர். பலர் உயிரிழக்கக்கூடிய அளவிற்கு இந்த கொரோனாவின் தாக்கம் என்பது தீவிரமாக இருந்தது. இதனால் கொரோனா என்றாலே பொதுமக்கள் அச்சமடையக்கூடிய சூழல் என்பது நிலை வந்தது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே கொரோனா பாதிப்பின் தாக்கம் குறைவாக இருந்த சூழ்நிலையில் தற்போது சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பாதிப்பு தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்தியாவிலும் கொரோனா பாதிப்பு என்பது முன்பை விட தற்போது அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியான நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்புடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவாகவே இருப்பதாகவும், குறிப்பாக ஒற்றை இலக்கங்களிலேயே கொரோனா பாதிப்பு இருந்து வருவதாகவும், எனவே பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா பாதிப்பு என்பது ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு என்பதாகவும், இவை வழக்கமாக இருக்கும் காய்ச்சல் போன்று இன்னும் வரும் காலங்களிலும் கொரோனா பாதிப்பு என்பது இருந்து வரும் என்பதாகவும், ஆனால் அவை தற்போது கட்டுக்குள் இருப்பதாகவும், சிறிய அளவிற்கான கொரோனா பாதிப்புகளே இருக்கிறது. எனவே பொது இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டியது அவசியமில்லை. அது தொடர்பான எந்தவித அறிவிப்பும் தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் வெளியிடவில்லை என்பதாக தற்போது சுகாதாரத்துறை தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் வழக்கமாக காய்ச்சல் ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் என்பது தென்படும். தொண்டை வலி, அதிக சளி, இருமல் ஆகியவை இருந்தால் அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். கொரோனா பாதிப்பு இருக்கிற சந்தேகம் ஏற்பட்டால் அவரிடம் அது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் என்பதாக சுகாதாரத்துறை வலியுறுத்துகிறது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவுவதற்கான அபாயம் எதுவும் இல்லை. அவை கட்டுக்குள்ளாகவே இருப்பதாகவும், குறைந்த அளவிற்கான எண்ணிக்கையிலே கொரோனா தொற்று இருப்பதாக பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம். வீரியமிக்க கொரோனா தொற்றும் தற்போது தமிழகத்தில் பரவுவது கிடையாது என்பதாகவும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயம் இல்லை என்பதாகவும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயிலானி, விரிவான தகவல்களுக்கு நன்றி.